சிவகங்கையில் சுதந்திர போராட்ட வீரர் வாளுக்கு வேலி அம்பலம் மணிமண்டபத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். மருது சகோதரர்களின் உருவச்சிலை அமைக்கவும் அடிக்கல் நாட்டினார். புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியும் முடிவுற்ற திட்டப்பணிகளை திறந்து வைத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் இருட்டில் அமர்ந்து அமாவாசையை எண்ணிக்கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. திண்ணையில் அமர்ந்து வெட்டி பேச்சு பேசி வருவதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம். திமுக ஆட்சிக்கு 13 அமாவாசை தான் இருக்குன்னு என்று சொல்லி கேலண்டரை கிழிச்சுக்கிட்டு இருக்கிற போறோம். அதான் இன்றைக்கு அவருடைய வேலை. போ அவர் இருட்டில் உட்கார்ந்து அமாவாசை எண்ணிக்கிட்டு இருக்காரு. இருக்கட்டும், பரவாயில்ல. நாம் மக்களுக்கான நன்மைகளை எண்ணி திட்டங்களை செயல்படுத்துவோம். திண்ணையில உட்கார்ந்து கொண்டு வெட்டி பேச்சு பேசுற மாதிரி வாய்க்கு வந்தபடி எதிர்கட்சி தலைவர் பேசலாமா? மக்கள் கிட்ட உண்மை எடுத்து சொல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பும் எங்களுக்கு இருக்கிறது. காரணம், நாங்கள் அரசாங்கத்தில் இருக்கிறோம், அரசை வழிநடத்தி கொண்டிருக்கிறோம். நூறு நாள் வேலை திட்ட பயனாளிகளுக்கு 2 மாத ஊதிய நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்க வேண்டும். திமுக அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். சுயநலத்திற்காக தமிழ்நாட்டையே பாஜகவிடம் அடகு வைத்தவர் எடப்பாடி பழனிசாமி. அமைச்சர் செந்தில் பாலாஜி கடும் விமர்சனம். சீமான் வீட்டை முற்றுகையிட குவிந்த பெரியார் இயக்கத்தினர் கைது. சீமானுக்கு ஆதரவாக அவரது வீட்டில் திரண்ட நாம் தமிழர் மகளிர் அணியினர். பெரியார் அடிப்படையிலேயே பிழையானவர் என்று சீமான் விமர்சனம். பெரியாரா பிரபாகரனா என்று மோதி பார்த்து விடுவோம் என்றும் பேட்டி. நாங்க எடுத்து பேசுறோம். அதுல எது தவறுனா அது எனக்கு பெரியார் தான் பொறுப்பு இருக்கணும். உங்க பெரியார் மேல அடி விழுந்தவன்னா இங்க பிரபாகரன் போயின்னு வேற. நீ அதான் மோதுறதுன்னு ஆயிடுச்சே. பெரியாரா பிரபாகரன் நான் மோதி நொண்டி தானே. பெரியார் மீதான அவதூறுக்கு எதிரான போராட்டத்தில் ஏராளமானோர் திரண்டது சீமானுக்கான எச்சரிக்கை. மே 17 இயக்கத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி பேட்டி. நாங்க என்ன சொல்றோம்னா, தமிழ்நாடு முழுக்க திரட்டணும்னு விருப்பம் எல்லாம் படல. வாய்ப்புள்ளவங்க எல்லாம் வாங்கன்னு சொன்னோம். அவங்க வந்திருக்கிறாங்க. இது சீமானுக்கான எச்சரிக்கை. பாத்துக்கிறோம். நாங்க ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் அதிகாரியாக இருந்த மணிஷ் மாற்றம். புதிய அதிகாரியாக ஸ்ரீகாந்தை நியமித்து தேர்தல் ஆணையம் உத்தரவு. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான ஞானசேகரனுக்கு வலிப்பு. ஸ்டான்லி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதி. அண்ணா பல்கலைக்கழக வழக்கில் கைதான ஞானசேகரனை தம்பி என்று அழைத்தது ஏன் என்று சபாநாயகர் அப்பாவு விளக்கம். சால்வை அணிவிக்க வந்தவரிடம் நகைச்சுவையாக பேசியது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ளதாக பேட்டி. நீங்க சொன்ன பெயர் கொண்ட ஞானசேகரன் ஒரு ஆள் எனக்கு துண்டு போட வந்தாரு. அந்த துண்டு போட்ட உடனே என்னமோ ஞானசேகரன் சொன்ன உடனே என்ன பயமாலாம் இருக்கு. நீ அந்த ஞானசேகரனா இல்ல, நான் அது இல்லை அப்படின்னு ஜாலியா பேசினேன். அவ்வளவுதானே தவிர அந்த ஞானசேகரனா கையை காட்டிதான் என் தம்பி ஞானசேகரன் பெயர் கொண்டவர் தான் இந்த தவறு பண்ணிருக்காரு. அதுக்கு தான் 3 IPS ஆபீசர் பெண்கள் போட்டிருக்கீங்கன்னு சொன்னோம். அதை எடுத்து அதே வீடியோல இன்னும் நிறைய இருக்கு.
சென்னையில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் திமுக எம்பி கதிர் ஆனந்த் ஆஜர். வீடு, கல்லூரியில் சோதனை நடத்தியிருந்த நிலையில் ஆஜரானார். புதுக்கோட்டை மாவட்டம் துளையானூரில் உள்ள கல்குவாரிகளில் 2வது நாளாக கனிம வளத்துறையினர் ஆய்வு. அனுமதிக்கப்பட்டதை விட அதிக அளவில் பாறைகள் வெட்டி எடுக்கப்படுகிறதா என்று சோதனை. சென்னையில் கழுத்தில் புடவை சுற்றிய நிலையில் 12 வயது சிறுமி சடலமாக மீட்பு. சந்தேக மரணமாக வழக்குப்பதிவு செய்து காவல்துறை விசாரணை. பெங்களூருவில் பேருந்துக்காக காத்திருந்த தமிழகத்தைச் சேர்ந்த பெண்ணுக்கு கூட்டு பாலியல் வன்கொடுமை. 2 கைது செய்த கர்நாடக மாநில காவல்துறை விசாரணை. விருதுநகரில் உள்ள தனியார் கல்லூரிக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் பரபரப்பு. கல்லூரிக்கு விடுமுறை அளிக்கப்பட்டதை அடுத்து வீட்டிற்கு திரும்பிய மாணவர்கள். மேகமலை அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க மீண்டும் அனுமதி. நீர்வரத்து சீரானதை அடுத்து வனத்துறை நடவடிக்கை. மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்காக திறக்கப்படும் நீரின் அளவு 4000 கன அடியாக குறைப்பு. பாசன தேவை குறைந்ததை அடுத்து நடவடிக்கை. பவானிசாகர் அணையிலிருந்து பாசனத்திற்காக நீர் திறப்பு அதிகரிப்பு. அணையிலிருந்து 2400 கன அடி நீர் வெளியேற்றம். புதுச்சேரியில் ஆழ்கடலில் திருமணம் செய்து கொண்ட காதல் ஜோடி. கடல்வாழ் உயிரினங்களை பாதுகாப்பதன் அவசியத்தை உணர்த்தும் வகையில் விழிப்புணர்வு. குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு திருச்செந்தூர் கோயில் ராஜகோபுரத்தில் கலசங்கள் பொருத்தும் பணி தீவிரம். தலா 90 கிலோ எடையில் பொருத்தப்படும் 9 கலசங்கள். தைப்பூச திருவிழாவையொட்டி சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவிப்பு. பிப்ரவரி 11, 12 தேதிகளில் மதுரை, பழனி இடையே சிறப்பு ரயில்கள். பிளாக் மார்க்கெட் டிக்கெட் விற்பனை தொடர்பாக 391 வழக்குகள் பதிவு. தெற்கு ரயில்வே தகவல். அயோத்தியில் ராமர் கோயில் திறக்கப்பட்டு ஓராண்டு நிறைவு. பெருந்திரளான பக்தர்கள் சாமி தரிசனம். மகா கும்பமேளாவில் இன்று மட்டும் 30,24,000 பேர் புனித நீராடல். இதுவரை 9,24,00,000 பேர் நீராடியுள்ளதாக உத்தரப்பிரதேச அரசு தகவல்.